கின்னஸ் புத்தகம் பிறந்தது. 1955 ஆகஸ்ட் 27 அன்று கின்னஸ் புத்தகத்தின் முதல் பதிப்பு வெளியானது. அயர்லாந்தில் உள்ள கின்னஸ் மதுபான ஆலையின் நிர்வாக இயக்குநராக இருந்த சர் ஹக் பீவர் என்பவர் அயர்லாந்தில் ஒரு வேட்டை பயணத்தின் போது ஒரு பப்பில் அமர்ந்திருந்தார். அப்போது அவருடன் இருந்தவர்கள் ஐரோப்பாவின் எந்த வேட்டை பறவை வேகமாக பறக்கும் என்று ஒரு விவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கேள்விக்கு எது சரியான விடை என்பதில் சண்டை ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காணும் வகையில் எந்த ஒரு புத்தகத்திலும் சரியான அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்பதை அறிந்த ஹக் பீவர் ஆச்சரியமடைந்தார். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மை வாய்ந்த அதிகாரப்பூர்வமான தகவல்களை கொண்ட ஒரு புத்தகத்தின் தேவையை உணர்ந்த பீவர் அதை உருவாக்கும் முயற்சியை தொடங்கினார். இது தொடர்பாக லண்டனில் ஒரு ஆய்வு நிறுவனத்தை நடத்திய நாரிஸ் ராஸ் மெக்விக்டர் என்ற இரட்டையர்களை பீவர் அணுகினார். அவர்கள் இருவரும் தகவல்களை சேகரித்து சரிபார்ப்பதில் நிபுணர்களாக இருந்தனர். மெக்விக்டர் சகோதரர்கள் பல்வேறு தலைப்புகளில் தகவல்களை சேகரிக்க தொடங்கினர். இயற்கையின் அதிசயங்கள், மனித சாதனைகள், அறிவியல் உண்மைகள், விளையாட்டு சாதனைகள் போன்ற பல பிரிவுகளில் இருந்து அவர்கள் தகவல்களை திரட்டினர். இந்த புத்தகம் வெறுமனே தகவல்களை அளிப்பது மட்டுமல்லாமல் ஒரு சாதனையை நிரூபிக்க நம்பகத்தன்மை வாய்ந்த உறுதியான ஆதாரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் முடிவு செய்தனர். இந்த தகவல்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு 1955 ஆகஸ்ட் 27 அன்று கின்னஸ் புத்தகத்தின் முதல் பதிப்பாக வெளியானது. இந்த புத்தகம் மொத்தம் 198 பக்கங்களை கொண்டிருந்தது. இந்த முதல் பதிப்பு உடனடியாக பெரும் வரவேற்பை பெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் பிரிட்டனில் இது அதிகம் விற்பனையான புத்தகமாக மாறியது. பப்களில் விவாதங்களை தீர்க்கும் ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள உதவும் ஓர் அறிவு களஞ்சியமாகவும் இது பார்க்கப்பட்டது. முதல் பதிப்பின் வெற்றியை தொடர்ந்து கின்னஸ் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய பதிப்புகளை வெளியிடத் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய சாதனைகள், திருத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சாதனைகளுடன் இந்த புத்தகம் வெளியாகி உலகெங்கும் பெரும் புகழ் பெற்றது. பப்பில் உருவான ஒரு சிறிய சண்டையில் எழுந்த சாதாரணமான கேள்வி உலக சாதனை புத்தகத்தின் பிறப்புக்கு வழிவகுத்தது.